சத்தியவசன நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கவருக்கும் அன்போடு அழைக்கிறேன். வார்த்தைக்கூடாக கடந்து சொல்லுவோம். போன வாரத்தில் இல்லாட்டி போன மாதத்தில் உங்களுக்கு சில பேரோட பழகவே விருப்பம் இல்லாமல் இருந்ததா? சிலரோட அணுக வேண்டியிருக்கு, ஏன் அவரோட கதைக்க இருக்குது, அவர்கிட்ட போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது, அவரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. சில நேரம் போவதுக்கு விருப்பம் இல்லை, போகிறதுக்கு எனக்கு சொல்லுவாங்க, எனக்கு அது விருப்பம் இல்லை. ஐ எம் நாட் அ டிசைரபிள் பர்சன். என்ன சொன்னால் அவர் என்னை விரும்புகிறவர் அல்ல. சில நேரம் எங்களோட வாழ்க்கையில் இருக்குதானே, நாங்களே உணர்வோம் அவர் எங்களை விரும்புகிறார் இல்லைன்னு சொல்லி. அப்படிப்பட்டவர்களோடு எப்படி நடந்து கொள்ளலாம்? அவர்கள்ட்ட இருந்து நன்மைகளை இந்த வருடம் பெறலாமா? சரி, உங்களோட குடும்பத்தில் யோசிக்கலாம். குடும்ப பிரச்சனைகள் நடந்து கொள்கிற நேரம், இந்த வீட்டில், இந்த குடும்பத்தில், இல்லாட்டி இந்த வேலைத்தளத்தில், இல்லாட்டி எனக்கு இருக்க பாஸ், எனக்கு இருக்க மேலதிகாரிட்டேருந்து ஒரு நாள் நன்மை வராது. இந்த வருடம் எனக்கு ஒன்றுமே கிடைக்காது. இல்லாட்டி எனது கணவன் மனைவி இத்தனை வருடம் திருமணம் முடிச்சுட்டேன், இவற்றிருந்து இத்தனை வருஷம் காத்திருந்தேன், அன்பு கிடைக்க இல்லை, இனியும் வருமா? நீங்கள் அப்படி ஏதாவது யோசிச்சதுண்டா? வேதாமத்தில் ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது, அதை குறித்து நாங்கள் இன்றைய தினம் தியானிப்போமா? 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தாவீது ஆகீஸை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டுள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இடந்தாரும், உம்முடைய அடியான் உம்மோடே கூட ராஜதானி பட்டத்திலே வாசமாயிருப்பேன் என்றான். இந்த சம்பவம் தாவீது சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான், உயிருக்கு தப்பி. இந்த பகுதியிலே நீங்கள் 1வது வசனத்தை பார்க்குறவளையிலே அவன் தனது உயிரை காப்பதற்காக எங்கே ஓடலாம்? அவன் ஒரு நாட்டிலே இருக்கான். ஆனால் அந்த நாட்டிலே இருந்தால் எப்படியுமே சவுல் தன்னை கண்டுபிடித்து கொலை செய்து விடுவான் என்று சொல்லி அவன் பயத்தோடி வேறு தேசத்துக்கு போகிறான். அந்த தேசம் யாருன்னு சொன்னால் பெலிஸ்திய தேசத்தில் அரசன். ஆகீஸ் அவன்கிட்ட போய் கேட்குறான், நீங்கள் தயவு காட்ட முடியுமான்னு. உங்களுக்கு அநேகருக்கு இது தெரிஞ்சிருக்கும். கோலியாத் பெலிஸ்திய நாட்டின் பெரிதான வீரன். சரித்திரத்தில் அவனை கொலை செய்து அநேக ஆண்டுகளுக்கு பிறகுதான் இப்படி போகிறார். உதாரணத்துக்கு யோசிங்களேன், எங்களுக்கு இப்போ எதிராளியான வீட்டுக்கு நாங்கள் போவோமா? அவட நாட்டுக்கு இவர் போயிருக்கார். அப்படிதான் தன்னோட சொந்த நாட்டை விட்டு எங்கே இருந்த தலைவனை, அந்த நாட்டின் பெரிய போர் வீரனே கொலை செய்தானோ அந்த தேசத்துக்கு போகிறான். எல்லாருக்கும் தாவீது யாருன்னு தெரியும். ஆனால் எப்படி அவன் தைரியமாக கேட்டான்? அவனுக்கு தைரியம் இருந்ததா எனக்கு தயவு காட்டும்னு சொல்லி கேட்பதற்கு? அப்படின்னா ஒரு 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 போர் வீரன் இல்லையா? நிறைய கேள்வி ஏற்படும். கோலியாத்தை வெற்றி கொண்டவன் அதே தேசத்திலே போய் அரசன்ட்டு கேட்குறான், எனக்கு இரக்கமாறும், எனக்கு இங்கே தங்க இடம் தாரும்னு. அதில் அர்த்தம் என்ன தெரியுமான்பானுங்களே? அவன் அவ்வளோ பயந்திருந்தான். தாவீது இத்தனை சங்கீதங்கள் பாடல்களை எழுதியிருந்தாலும் அவனுக்கு முடியே இல்லை. தனது சொந்த இடத்திலே யாரும் பாதுகாப்பு கொடுப்பார்களா என்று சொல்லி நம்பிக்கை அற்றவனாக இன்னொரு தேசத்திலே போய் வாய்விட்டு கேட்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. சிலங்களோட வாழ்க்கையிலையும் போயிருக்கலாம். நீங்கள் போகிறதான சூழ்நிலை சில நேரம் கஷ்டம். உதவிகளை கேட்பதற்கு எப்படி கேட்கலாம்? வெக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். சில நேரம் இவர்கிட்ட போய் நான் கேட்பேனா? இந்த ஆகீஸ் போய் அவன் எப்படி கேட்பான்? ஆனாலும் அவன் விரும்பத்தகாதவர், விரும்பப்படாதவர்னு நினைக்க விட்டே அவன் கேள்வியை கேட்குறான், எனக்கு தயவாயிரும். அது அர்த்தம் என் மேலே இரக்கம் காட்டும்னு. கடந்த காலத்தில், கடந்த வாரம் யாராவது உங்களுக்கும் விருப்பப்படாதவங்க, உங்களுக்கு இல்லாட்டி உங்களுக்கு அநீதியை ஏற்படுத்தினவங்க, உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தினவங்க உதவி கேட்டால் நீங்கள் செய்வீங்களா? ஒரு விதத்தில் பெலிஸ்திய நாட்டுக்கு அவமரியாதையை, தோல்வியை ஏற்படுத்தினவன் தான் தாவீது. ஆனால் அந்த தாவீது கேட்குற நேரம் அந்த பெலிஸ்தியை என்ன செய்திருக்கணும்? ஒதுக்கி இருக்கலாம், பழி வாங்கி இருக்கலாம், அவனை கொலை செய்திருக்கலாம். ஆனால் அந்த ஆகீஸ் அதை செய்யவில்லை. அந்த அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், அந்த தாவீது 1 வருடமும் 4 மாதமும் அந்த தேசத்திலே குடியிருப்பதற்கு அந்த ஆகீஸு
அவனை விட்டு கொடுத்தான். சில நீங்கள் யோசிக்கலாம், இவர் மோசமானவர், இவங்க நல்லவங்க இல்லைன்னு சொல்லி சில காரியங்கள் நிமித்தமாக நாங்கள் அசியூம் பண்ணியிருப்போம், யோசிச்சிருப்போம். சில நாங்கள் தப்ப அபிப்பிராயம் கொண்டு இருப்போம் மோசமானவர்கள்னு சொல்லி. ஆனால் அவர்களிடமிருந்து கூட நன்மையை கொடுக்கிறவர் தேவன். உங்களுக்கு விருப்பமற்றவர்களிடமிருந்தும் நன்மையை கொடுக்கக்கூடிய தெய்வம். இந்த வருடத்திலே நீங்கள் எந்த இடத்துல இருக்கலாம், சில நேரம் வெளிநாட்டுகளில் வேலை செய்து கொண்டிருக்கலாம், கடினமான ஆஃபீஸ், உங்களுக்கு மேலதிகாரி மிக மோசம், உங்களுக்கு சம்பள உயர்வு இல்லை, போனஸ் இல்லை, சில நேரம் ஸ்கூலில் டீச்சர்ஸ் இருப்பாங்க, சில நேரம் கடினமானவங்களாக இருக்கலாம். தோணலாம், நான் எல்லா டீச்சர் ஆசிரியர்களையும் நான் அப்படி சொல்லவில்லை. சில வேளையில் நீங்கள் உணரலாம் அது சரியோ தப்போ. ஆனால் அந்த நன்மை கொடுக்க முடியாது என்று நீங்கள் நினைக்கிறவரிடமிருந்து கூட தேவன் நன்மைகளை கொடுக்க வல்லவர். இந்த காலகட்டம் நீங்கள் அப்படி ஒரு இடத்திலே அகப்பட்டது போல யோசிக்கிறீங்களா? தப்பி ஓடி இந்த இடத்திலே நான் இருக்கிறேன், இங்கிருந்து எனக்கு நன்மை கிடைக்குமா என்று யோசிக்கிறீங்களா? மறந்து விடாதீர்கள், தேவனது இரக்கங்களுக்கு முடிவில்லை. அது நித்தியமாக இரக்கங்களை அவர் கொடுக்கிறார். அந்த இரக்கத்தை எப்படி கொடுப்பார்? நாங்கள் நினைக்காத நபர்களிடமிருந்து வரும், நினைக்காத விதங்களிலேயும் கொடுக்கிறவராக இருக்கிறார். இரக்கம் என்பது வெறுமனே வானத்திலிருந்து வருகிறது மாத்திரமல்ல அன்பானவர்களே, மனிதர்களை தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஒரு விதத்தில் பாருங்க, இஸ்ரவேலை நாங்கள் பெரிதாக உயர்வாக நாங்கள் கருதுகிறோம். அந்த இஸ்ரவேல் அரசன் தான் தனது குடிமகனையே துரத்துக்கிறான். சிலர் எங்களோட வாழ்க்கையில் இருக்கும் தானே, எங்களுக்கு நெருக்கமானவங்க தான் எங்களுக்கு ஆபத்தாகவும் மாறுவாங்க, நெருக்கமானவங்க தான் எங்களுக்கு மிகவும் காயப்படுத்தலாம். ஆனால் நாங்கள் நினைக்கலாம் இவர் மோசமானவர் என்று கருதி கொண்டு இருக்கலாம், ஆனால் அவர் மோசமானவராக இல்லாமல் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்களும் வேறு வேறு எண்ணத்தோடு மக்களை பார்க்குறீர்களா? சில தப்பன்பிராங்களை வச்சுருக்கீங்களா? சில பேர் எங்களுக்கே இன்னொருவரை பிழையானவராக காட்டுவதற்காக, நாங்கள் தப்பான எண்ணம் பெறுவதற்காக சில பேர் எங்களுக்கு தூண்டி விடலாம். வேறு காரியங்களை சொல்லி இவர் அப்படி, இவர் உங்களை அப்படி பார்த்தார் அப்படி பார்த்தார்னு சொல்ல வேளையிலே நாங்களும் அவ்வண்ணமாக ஒரு கண்ணாடியை அணிந்து பார்க்கலாம். ஆனால் அந்த ஆகீஸ் அவனை வைத்திருந்தது மாத்திரமல்ல, அவனுக்கேற்ற வசதிகளையும் கொடுத்தான், அவனோடு வந்திருக்கவங்களுக்கும் கொடுத்தான். ஆனால் 1 வருடமும் 4 மாதமும் அவன் தங்குவதற்கு ஒரு ஆபத்தும் ஏற்படாமல் பாதுகாக்க கொடுத்தான். சில உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மக்களை குறித்து கவனமாக இருங்க அன்பானவர்களே. பிழையான விதத்திலே யோசித்திராதீர்கள். ஒரு சம்பவத்தின் நிமித்தமாக ஒரு நபரையோ ஒரு மக்களை கூட்டத்தையோ வித்தியாசமாக யோசிக்காதீங்க. இலங்கை நாட்டிலே அரசியல்கள் அப்படித்தான் நடைபெறுகிறது. ஒரு இனத்தையோ மதத்தையோ அரசியல் லாபங்களுக்காக வித்தியாசமான ரீதியிலே காட்டுகள் உண்டு. நாங்களும் அதிலே சிக்கி போகக்கூடாது. ஜாக்கிரதையாக கவனமாக வாட்ஸ்அப்பில் வர மெசேஜஸை எல்லாவற்றையும் உண்மை என்று நம்பி விடாதீர்கள். பிள்ளைகளுக்கோ மற்றவர்களுக்கு கடந்து போகிற வேளையிலே சரியான செய்திகளை கொடுக்க வேண்டும். அதே நேரம் எங்களது தெய்வம் இயேசுவானவர் எங்களுக்கு நன்மை கொடுக்க முடியாது மோசமான நபர்கள் என்று நாங்கள் கருதுகிறவர்களிடமிருந்து கூட நன்மைகளை கொடுக்க வல்லவராக கிறிஸ்துவானவர் படைத்திருக்கிறார். இந்த வழியிலே தேவனிடம் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போமா?